பிரார்த்தனை தொடங்குவோம். பிரார்த்தனை ரெக்கார்டிங் போட்டேன். திருச்சிற்றம்பலம். இடமினும் தலமினும் எனதுரு நோய் தொடலினும் உணகள் தொழுதெடுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடலினும் உணகள் தொழுதெடுவே கடல் தனில் அமுதோடு கடந்த மஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே கடல் தனில் அமுதோடு கடந்த மஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெனக்கில்லையே அதுவோ உனதின் மெருள் ஆவடு துறை அரணே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெனக்கில்லையே அதுவோ உனதின் மெருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. எல்லாம் வல்ல என் குருநாதர் மாயாண்டி சுவாமிகளை வணங்கி, எல்லா சித்தர்களையும் வணங்கி, ஆதி சித்தன் அகத்தியனையும் வணங்கி, குருநாதர்களை எல்லாம் வணங்கி, எல்லாருடைய குலதெய்வத்தையும் வணங்கி இன்றைய வகுப்பை துவங்குகிறோம். வணக்கம். இப்போ நம்ம கேபி சிஸ்டத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். ஒரு கிரகம் எந்த சாரத்தில் உள்ளதோ அந்த சாரநாதனை சார்ந்தே வேலை செய்யும். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் வேலை செய்யும். அந்த 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 நட்சத்திரநாதனாகவே மாறிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, இது நல்லா பாருங்க, சூரியனுடைய சனியனுடைய சாரத்தில் இருக்காரு. இப்போ உதாரணமாக இந்த சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இந்த சனியினுடைய குணங்கள் எல்லாம் சூரியனுக்கும் வந்துடும். இப்போ உதாரணம் எடுத்துக்கிடுவான், நாடி பிரகாரம் கூட வச்சுக்காங்க. இந்த சூரியனுங்கிறது என்ன காரகத்துவம் யாராவது சொல்ல முடியுமா? சரி, நம்ம உறவு காரகத்துவத்தில் சொல்லுங்க. சூரியன்னா யாரு? தந்தை. தந்தைக்கு இந்த சனியினுடைய காரகத்துவம் வந்துடுது. சனியினுடைய குணநலங்கள் தாமதமானவரா? தந்தை எப்படிப்பட்டவர்? நிதானமானவரா? தந்தை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக, தாமதமாக, ஆனால் ஒரு நல்ல ஊழியர், நல்ல வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு விசுவாசம் உள்ளவராக இருப்பார். ஒரு உழைப்பாளியாக இருப்பார். பழமையை விரும்பக்கூடியவராக இருப்பார். பழைய பண்பாடுகளையும் குலதெய்வத்தினுடைய நம்பிக்கை உள்ளவராக இருப்பார். முதியவர்களை, பழையவர்களை மதிக்கக்கூடியவராக இருப்பார். பூர்வீகத்தை அவர் விரும்பக்கூடியவராக இருப்பார். அப்படி சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அப்ப இந்த கிரகம் இதனால தொடர்பு கொண்டதுனால தான் இந்த இது வந்துச்சு அப்படின்னு மனிதன். இப்ப நம்ம கேபி சிஸ்டத்துல 12 பாவத்தின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம் தான் அந்த வீட்டின் அதிபதி. இதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. 12 வீட்டின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம் தான் அந்த வீட்டின் அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீடுங்கிற 1ஆம் பாவம் எந்த ராசியில் விழுந்திருக்கிறதுங்கிறத விட, எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதுங்கிறத விட, எந்த பாதத்தில் விழுந்திருக்கிறதுங்கிறத விட, எந்த உபநட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது என்பதுதான் வலிமை வாய்ந்துள்ளது. இது புரியுதா? அந்த 12 வீட்டின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம் சரியான புள்ளியை நான் முப்பாட்டினா தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்.
இல்லை அப்படின்னா அந்த 12 வீட்டினுடைய உபநட்சத்திரத்தை வேற உபநட்சத்திரமாக நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அது அவருடைய உண்மையான ஜாதகம் இல்லை. இப்ப புரியுதா? அப்ப நம்முடைய முதல் கடமை என்ன? ஒரு ஜோதிடருடைய முதல் கடமை என்னன்னா 12 புள்ளியையும் 12 உபநட்சத்திரத்தையும் பிறந்த நேரத்தை வைத்து சரியாக நிப்பாட்டணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஏன் சொல்றோம்? இப்போ 1ஆம் வீட்டின் சப்ளாடு 1ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் சூரியனா இருந்தா எப்படி இருப்பாரு அவரு? யாராவது சொல்ல முடியுமா? தலைமை பண்பாடு. அது அப்ப எப்படி சொல்லணும்னா 1வது வீடு என்றால் குணம் எழுதிக்கங்க. நிர்வாகத்திறன் மிக்கவர். இப்ப பாருங்க 12 பாவத்தினுடைய குணங்கள் நமக்கு 12 பாவத்தின் காரகத்துவத்தை நமக்கு தெரியும். 1ஆம் பாவம்னாலே நமக்கு குணம், குணநலம். 1ஆம் பாவம்ங்கிறது குணநலம். 1ஆம் பாவம்ங்கிறது அவனுடைய உடல்நல வாகு. 1ஆம் பாவம்ங்கிறது அவருடைய தலை. 1ஆம் பாவம்ங்கிறது அவருடைய மூளை. 1ஆம் பாவம்ங்கிறது அவருடைய சிந்தனை. 1ஆம் பாவம்ங்கிறது அவருடைய அங்கம், உடல் அமைப்பு, உருவம், தோற்றம் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த 1ஆம் பாவத்திலே சூரியன் இருந்தால் தோற்றத்தில் எப்படி இருப்பார், குணத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியும். இப்ப தெரியுதா ஐயா? அப்ப 2ஆம் பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம்னா அவருடைய பேச்சும் திறன், அவர் சுவைத்து உண்ணுகின்ற திறன், சுவைக்கும் திறன், அவர் பார்க்கும் பார்வை அப்படின்னு அர்த்தம். அல்லது அவருடைய குடும்பம், அல்லது அவருடைய பணம், அவர்கிட்ட என்ன ரொக்க பணம் இருக்கு, அல்லது அவர்கிட்ட என்ன நகை விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத 2ஆம் பாவம் சுட்டி காட்டுது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்ப 3ஆம் பாவத்துல என்ன இருக்கு சொல்லுங்க யாராவது. 3ஆம் பாவத்தின் காரகத்துவத்தை இளைய சகோதரம், இளைய சகோதரன் முயற்சி, தகவல் தொடர்பு. இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு சிறு சந்தேகம் கேட்கலாம். இப்ப ஒரு வீடு ஆரம்ப முனையின் உப நட்சத்திராதிபதி தான் அந்த பாவத்தின் அதிபதி ஆகிறாங்கிறது பேசிக் கான்செப்ட் கேட்பீங்க. இப்போ ஒரு சிறு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, இப்போ வந்துட்டு மேசத்துல முதல் வீடு, நமக்கு ஜாதகரோட முதல் வீடு வந்துட்டு 12 டிகிரில தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, 12 டிகிரில விழுந்துச்சு. 12 டிகிரில விழுந்தது அப்படின்னு சொன்னா கேது அதுக்கு அதிபதி ஆகிறார். கேது அதிபதி ஆகிறார் அந்த வீட்டுக்கு, நட்சத்திராதிபதி ஆகிறார். எப்படி சொல்லணும்? நட்சத்திராதிபதி ஆகிறார். ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி என்ன ஆகிறாரு? கேது நட்சத்திராதிபதி ஆகிறாரு. சரி, இப்ப உப நட்சத்திராதிபதி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு ஆகிறாருன்னு, சுக்கிரன் ஆகிறாரு அப்படி சொல்லுங்க. சரி, சுக்கிரன் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப சுக்கிரன் தான் முதல் வீட்டை இயக்குவார், செவ்வாய் வந்துட்டு செகண்டரி தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆமா, இதுல யாரு வலிமையானவர்னா அந்த சுக்கிரனே டிசைடிங் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டினுடைய ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா யாருக்கு கண்ட்ரோல், 1வது வீட்டுக்கு யார் பொறுப்பை ஏத்துக்கிறாருன்னா நட்சத்திரம் வேண்டாம், நட்சத்திரத்தை விட ராசியாதிபதியை விட அந்த நட்சத்திராதிபதி உபநட்சத்திரம் தான் அந்த வீட்டினுடைய ஓனர். இதுதான். இப்ப அந்த உப நட்சத்திராதிபதி 6லயோ 8லயோ போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவரு அதெல்லாம் இப்ப மறைகிற வேலைகளும் கிடையாது, நீசமாகிற வேலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த நட்சத்திராதிபதி என்ற கிரகம் 12 வீட்டில் எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த வீட்டின் காரகத்துவத்தை கொண்டு வந்து இங்க கொடுக்க போறாரு. அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஒவ்வொரு பாவத்தினுடைய சப்ளாடுவே அந்த வீட்டை ஆள்றாங்க. அப்படித்தானே? அந்த வீட்டினுடைய அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி அவர் தான் லார்டு, அதிபதி இல்லையா? அவர்ங்கிறது அந்த அவர்ங்கிறத நம்ம கிரகமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். சுக்கிரனை வந்து கிரகமா கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
இந்த கிரகமான சுக்கிரன் இந்த 12 வீட்டுல எங்கேயாவது இருப்பார் இல்லையா? கண்டிப்பாங்க. இருப்பாரா இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பாருங்க. அவர் ஏதோ வீட்டுல உட்கார்றாரோ அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை கொண்டு வந்து 1வது வீட்டுல கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஓகே. இப்ப உதாரணமா சுக்கிரன் தான் 1வது வீட்டினுடைய அதிபதி. அவர் போய் இந்த 12 வீட்டுல எங்க வந்து உட்கார்றாருன்னு பாருங்க. 1வது வீட்லயே உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொந்த வீட்லயே உட்கார்ந்துடுறாரு. அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாங்க. 2வது வீட்டுல உட்கார்ந்துட்டாருன்னா அவர் 2ஆம் வீட்டில் காரகத்துவத்தை என்ன காரகத்துவம் சொல்றோமோ அந்த காரகத்துவத்தை கொண்டு வந்து இங்க கொடுப்பாரு. 3வது வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாருன்னா அந்த காரகத்துவத்தை வந்து இங்க கொடுப்பாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு அருமையான பதில் உண்டு. எப்படின்னா, இந்த சுக்கிரன்ங்கிற கிரகம் கேபி சிஸ்டத்துல ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, நீசம் இல்லை. ஆனால் ஆட்சியும் எடுத்துக்கொள்ளலாம், உச்சமும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன இருக்கும்? என்ன காரகம்? மெயின் காரகத்துவம் சொல்லுங்க பாப்பா. திருமணம். அப்படி சொல்லக்கூடாது. சுக்கிரனுடைய மெயின் கலத்திர காரகன். அவன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா ஆட்சி பெற்று விட்டார் என்ற அர்த்தம். எப்படி எடுத்துக்கிறோம்? ஆட்சி பெற்று விட்டார். 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரா அவர் ஆட்சி பெற்றுட்டாருன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டா சுக்கிரன்னா பணம், அங்கேயும் ஆட்சி பெற்றுட்டாருன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாருன்னா அது சுகம், அதுலயும் ஆட்சி பெற்றுட்டாருன்னு அர்த்தம். புரியுதாப்ப? ஓகே. அவருடைய மெயின் காரகத்துவ வீட்டுல போய் உட்கார்ந்தாருன்னா ஆட்சி பெற்றாருன்னா அவர் காரகத்துவம், அந்த ரியல் காரகத்துவம் ஆஃப் த பிளானட். ஓகே. சரி, அந்த கிரகம் 10ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டா உச்சம் பெற்றுட்டாருன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதா? புரியுதுங்க. அந்த கிரகம் 10வது வீட்டுல போய் உட்கார்ந்தா அவர் என்ன ஆயிட்டாரு? உச்சம் பெற்றுட்டாருன்னு அர்த்தம். அந்த கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டா பகை ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதே கிரகம் 8க்கு போயிட்டாருன்னா எதிர்மறையா செயல்பட போறாருன்னு அர்த்தம். எதிர்மறையா அந்த 1ஆம் பாவத்துக்கு எதிர்மறையான பலனை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அதே 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அது வந்து அவருக்கு வந்து என்ன செய்யறாரு? ஒரு பக்க விளைவை தரப்போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அதை தடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த காரகத்துவத்தை முழுமையா கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம். இல்லை என்று சொல்லிட்டார். இல்லைன்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? அப்ப அந்த 1ஆம் வீட்டின் சப்ளாடு எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? அந்த வீட்டின் காரகத்துவத்தை கொண்டு வந்து போடுவாரு. அந்த கிரகத்தினுடைய ஹவுஸ் இருக்குமா இல்லையா? ஆதிபத்தியம். இப்ப சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தையும் கொண்டு வந்து இந்த 1ஆம் வீடு கொடுப்பார். தான் இருக்கும் ஆதிபத்திய வீட்டின் பலனை தன்னுடைய இந்த பாவத்துல கொண்டாந்து கொடுப்பார். கொடுத்துட்டு தன்னுடைய ஆதிபத்திய பலத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார். இதுதான் தொடர்பு. இப்ப 1ஆம் வீட்டினுடைய சப்ளாடு சுக்கிரன் ஆகி அவரே போய் 7ல உட்கார்ந்து அவர் வந்து 2க்கும் 7க்குடையவராக இருக்கிறார். இப்ப புரியுதா? அப்ப 2, 7 ஆனதுனால இந்த ஜாதகருக்கு குடும்பம், மனைவி, பொருளாதாரத்தை இங்க சுக்கிரன் கொடுப்பார். கொடுக்குதா இல்லையா? பொருளாதாரம் 2 பொருளாதாரம் 7 திருமணம் குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. அடுத்து இந்த சுக்கிரன் அப்படியே இருக்க மாட்டாரு. இந்த சுக்கிரன்ங்கிறது ஒரு கிரகம். அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ, அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தாக மாற போறாரு இந்த சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் போய் 7வது வீட்டில் உட்கார்ந்து அங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு. முதல் நட்சத்திரம் செவ்வாய் இருக்கு. செவ்வாயுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாருன்னா செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். 2வது ஸ்டெப்பு. அவர் எங்க இருக்காருன்னு வச்சுக்கிருவான். அதே செவ்வாய் இந்த 10ல போய் உட்கார்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10ல என்ன எங்க வந்துடுறாரு? இங்க பாருங்க. இது 1வது வீடு. 1ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து இங்க இருக்காரு. அவர் எந்த சாரத்துல இருக்காரு? செவ்வாயுடைய சாரத்துல இருக்காரு. இந்த செவ்வாய் இங்க இருக்காரு. அப்ப இவர் வேலை என்ன செய்ய போறாரு? சுக்கிரனுக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னா
சுக்கிரனுக்கு வந்து 2 7 கரெக்ட். அமர்ந்த இடம் 7. அப்போ ஒரு தடவை போட்டா போதும். இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து இவர் உட்கார்ந்த சாரநாதன் செவ்வாய். அவர் எந்த வீட்டுக்குடையவர்? 1 8 ஆனா அவர் எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? 10 உட்கார்ந்துட்டாரு. அப்ப 1ஆம் பாவத்தினுடைய குறிகாட்டி என்னவா இருக்குன்னு பாருங்க. 1 8 10 2 1 2 7 8 10. இப்ப இது வந்துருச்சான்னு பாருங்க. கரெக்ட்டுங்கய்யா. அப்ப 1ஆம் பாவத்துக்கும் பலன் இந்த 1ஆம் பாவம் 1ஆம் வீட்டினுடைய பலன் 1ஆம் பாவருக்கு 2ஆம் பாவருக்கு 7ஆம் பாவருக்கு. 1ன்னா அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, சுயமா வேலை செய்வாரு. 2ன்னா பொருளாதாரம் இருக்கும். 7ன்னா மக்கள் தொடர்பு மனைவி இருக்கும். 8ன்னா சிரமத்தை அனுபவிப்பார். 10 அப்படின்னா கௌரவம் உற்சவம் ஒரு கௌரவம் மதிப்போட இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார். எப்படி சொல்லணும்? கௌரவம் மரியாதை தொழில் செய்யறவராகவும் இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப இவருக்கு 2ஆம் பாவத்தும் 10ஆம் பாவத்தை காட்டினதுனால இவருக்கு ஒரு நிரந்தரமான வருமாய் உண்டுமா இல்லையா? அது 7ஆம் பாவமா இருக்கிறத தொழில் செய்வாரா இல்லையா? கண்டிப்பா. பப்ளிக் 10ஆம் பாவத்தை உச்ச பாவத்தை காட்டிவிட்டால் உச்சபட்ச 2ஆம் பாவத்திற்கு 1ஆம் பாவத்திற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியவர் அந்த 10ஆம் பாவம். அப்ப இவர் சம்பாத்தியத்துல உச்சபட்சமான சம்பாதிப்பார்களா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்ப கேபி சிஸ்டத்தினுடைய மொத்த சாராம்சத்தை சொல்லியாச்சா? இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும். 1ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்களோடு தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்கும். ஆனா உடல்ல வந்து உபாதைகள் இருக்கும். ஒற்றைப்படை பாவங்கள் இருந்துச்சுன்னா உடல் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், அறிவு நல்லா இருக்கும், ஆனா பொருளாதாரம் இருக்காது. அப்படி எடுத்துக்கலாமா? அது எப்படியா சொல்றது? கொஞ்சம் அது ஒரு விதிங்களாயா? அது ஒரு விதி. அதாவது ஒற்றைப்படை பாவங்களோடு தொடர்பு கொள்ளும்போது அப்ப என்ன செய்யும் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு சிரமம் வரும். இது புரியுதா? இப்போ ஒற்றைப்படை பாவங்கள் வந்து உடல்ங்களாயா? ஒற்றைப்படை பாவங்கள் வந்து உடலா? ஒற்றைப்படை பாவங்கிறது உயிர். ஓகே ஓகே. இரட்டைப்படை பாவங்கிறது பொருள். ஓகே. அப்ப இந்த லக்னம் இப்ப ஒற்றைப்படை பாவங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கா, இரட்டைப்படை பாவங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். 2 8 10 1 7 இந்த ரெண்டு தான் வரும். ஆனா முக்கியமான கதாநாயகர் 2 பேர் இருக்காங்க. 2ஆம் பாவம் இருக்கு, 10ஆம் பாவம் இருக்கு. கரெக்ட்டுங்க. ஆனா கெடுக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கு, 8 இருக்கு. 7ஆம் பாவம் நியூட்ரல், 1ஆம் பாவங்கிறது ஜாதகரு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா இதுல எந்தெந்த பாவம் வந்து இப்ப 8ஆம் பாவம் வேலை செய்யுது இல்லையா? 8ஆம் பாவம் வேலை செய்யும் போது 8ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய பாவம் எது? 8க்கு 12 9 7 வந்திருக்கா? ஆமாங்க. அப்ப இந்த 8ஆம் பாவம் அடக்கித்தானே வாசிக்கும். ஓகே. 8ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய இந்த 7ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணணும்னா 8ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணணும்னா 7ஆம் பாவனால தான் என்ன செய்ய முடியும்? க்ளோஸ் பண்ண முடியும். அதுவும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுவும் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப வந்து கஷ்டங்களும் குறையத்தான் செய்யும். எங்கள் பொருளாதாரம் கூடிருச்சுன்னா கஷ்டம் இருந்தா என்ன? அப்ப இந்த அமைப்புல உள்ள ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு 2ஆம் வீடு வந்திருக்கா? மனைவினால வருமானமும் வரும், மனைவினால சொத்துக்களும் வரலாம். மனைவினால வருமானம் வரும், ஆனா மனைவிக்கு துன்பமாகும். ஏன்னா 7ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணுதுல்ல அது. ஆமாங்க. 7ஆம் பாவத்தை கஷ்டம் தருதுல்ல. அப்ப மனைவி என்ன செய்யும்னா மனைவினால துன்பம் அவனுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? புரியுதுங்க. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? மனைவிக்கு எப்படி மனைவி மூலமா 7ஆம் பாவத்துல இருந்து எண்ணி பாருங்க 2ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வருதுன்னு.
ஓகே, 7ஆம் பாவத்துல 2ஆம் பாவம் வந்து 8ஆவது. ஓகேங்கய்யா, ஓகே. அப்ப 7ஆம் பாவத்தை அது என்ன கஷ்டப்படுத்துமா இல்லையா? மனைவினால வருமானம், ஆனா மனைவி கொடுத்துட்டு திட்டம். ஆமா, திட்டு வாங்குவார்ல. அப்படி சந்தோஷமா இருக்க முடியும். புரியுதா? அப்படி புரியுதுங்க. ரைட். இதுதான் கேபியினுடைய விஷயம். இப்ப நம்ம போயிருவோம், பாடத்துக்கு போயிருவோமா? கண்டிப்பாங்க. சரி ஐயா, இந்த ஆரம்ப புள்ளிங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்லவா? மறுபடியும் சொல்லவா? அதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்ப பாருங்க, ஐயாவுக்கு என்ன சிக்கல்னா ஆரம்பம்னு எதுவும் தெரியல. ஆமா. சரி, இப்ப ஐயாவுக்கு ஒரு விளக்கம் தர போறோம். ஒரு ராசியில, ஒரு ராசிக்குள்ள, ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய அதிபதி தெரியணும். தெரியுமா? சரிங்க. அதிபதி, அதுக்கடுத்து அந்த வீட்டுக்குள்ள எந்தெந்த நட்சத்திரம் இருக்குன்னு தெரியணும். எத்தனை நட்சத்திரம்? இப்ப ஒண்ணும் இல்ல, மேச ராசி. உங்க லக்னம் சொல்லுங்க. என்னது வந்து மீன லக்னம். இப்ப மீன லக்னம்னு எடுத்துட்டோம். மீனம், இது மீனம்ங்கிற ஒரு ராசி. ஆமாங்கய்யா. இது மீன ராசி. இதுல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த மீன ராசியின் அதிபதி குரு. குரு, சனி, புதன். இப்ப இதுல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க. முதல் குரு பூரட்டாதி இருக்கா? பூரட்டாதி. அடுத்து உத்திரட்டாதி இருக்கா? உத்திரட்டாதி. அடுத்து ரேவதி இருக்கா? இருக்குங்கய்யா. இது வந்து நட்சத்திரம். சரிங்கய்யா. இது கிரகம். இந்த பூரட்டாதி இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை 9 பிரிவா பிரிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 பிரிவா பிரிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து உபநட்சத்திரம். சரிங்க. இதுதான் ஆரம்ப முனை. 1வது வீட்டின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம். இப்ப பாருங்க, இந்த பூரட்டாதி அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பிடிக்கணும். இந்த பூரட்டாதியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, என்னென்ன உபநட்சத்திரம் இருக்கு அப்படின்னா, இந்த அட்டவணை எடுத்துக்கங்க. இந்த 249 அட்டவணை எடுத்துக்கங்க. மீன ராசியினுடைய அட்டவணை எடுத்துக்கங்க. மீனம், கன்னி, தனுசு, மகரம், கும்பம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், சிகம், தனுசு, மகரம், கும்பம். மகரம் கும்பம் வரைக்கும் தான் இருக்கு. என்னதுல மீனம் இல்லையா? இல்லைங்கய்யா. மீனம் இல்லாம எப்படியா இருக்கும்? நாம எல்லாம் அனுப்பிட்டோம் இல்லையா? நீங்க எடுக்காம விட்டுருப்பியா? இந்த அந்தர அட்டவணை தான் மீன் இருக்கு. இல்லையா? அந்த அட்டவணை இல்ல, இந்த 27 நட்சத்திரத்தினுடைய அட்டவணை இருக்கா? யூனிட் 10, யூனிட் 10ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமாங்கய்யா, அதாங்கய்யா. அதுல கடைசி பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. கடைசி பக்கத்துல வந்து எனக்கு மீன் இருக்குங்கய்யா. இருக்குதுங்கய்யா. அதுல மீன ராசியில முதல் இருக்கிறது 229வது சப்ளாட் இருக்கா? ஆமாங்கய்யா. அதுல குருங்கிறது வீட்டின் அதிபதி. சரிங்கய்யா. குருங்கிறது நட்சத்திரம், சந்திரன்ங்கிறது உபநட்சத்திரம். அப்ப இந்த பூரட்டாதியினுடைய உபநட்சத்திரம் சந்திரன், செவ்வாய், ராகு 3 நட்சத்திரம் இருக்கு. உபநட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க. சரிங்கய்யா. இப்ப இதுதான் இந்த வீட்டினுடைய, இப்ப இதுல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரன்ல விழுந்துருச்சுன்னா அவர் தான் அந்த வீட்டினுடைய ஆரம்ப முனை உபநட்சத்திரம் அதிபதி. இப்ப புரியுதா? புரியுதுங்கய்யா. ஐயா இப்ப புரிஞ்சுச்சுல? புரிஞ்சதுங்கய்யா. சரி சரி. இப்ப பாருங்க குமாரே, குமாரே சார்,
அந்த அந்த ஜாதகத்தை சொல்லு, லக்னத்தை சொல்லு. அந்த சொல்றேன் சார். முதல் என்ன செய்யணும்? அது என்ன லக்னம்? என்ன லக்னம்? நாராசு தனுசு லக்னம் சார். தனுசு லக்னம். அப்ப ஒண்ணுன்னு போட்டுக்கலாமா அதுல? ஆமா சார். சரி. இந்த 1ஆம் பாவம் இதனுடைய ராசியாதிபதி குரு இல்லையா? ஆமா சார். இதனுடைய ராசியாதிபதி முத எந்த டிகிரியில இருக்குன்னு சொல்லு. 21:50 சார். 21:50 இருக்கு. இதனுடைய இதனுடைய ராசியாதிபதி குரு. நட்சத்திராதிபதி யாரு? பூராட 3 சார். சுக்கிரன். சுக்கிரன். உபநட்சத்திராதிபதி யாரு? பூனஸ்திராதிபதி குரு சார். குரு. அப்ப இந்த வீட்டினுடைய அதிபதி யாரு? குரு. குரு. ரைட். இந்த குரு தான் உண்மையா இவருக்கு வீட்டின் அதிபதியான்னு செக் பண்ண போறோம். குருவா? இந்த குருவுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? குருவுக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம், என்ன கிரகம் இருக்கும்? என்ன தசாபுத்தி இருக்கும்? ராகுவா, சனியா, குருவா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? சரி. இருக்கணும்னா லக்னத்தை கொண்டு வரணும். சரி. இது ஆண் ராசியில் வந்திருக்கா, பெண் ராசியில் வந்திருக்கா? அப்ப ஆண் அட்டவணை போட்டுலாமா? போட்டுலாமையா? சரி. ஆண் அட்டவணை. சரி. ஆண் அட்டவணையில விழுந்துருச்சு. ஆண் அட்டவணையுடைய முதல் கேட்டகரியில இருக்கா, 2வது கேட்டகரியில இருக்காது? 2வது கேட்டகரியில இருக்கு. அப்ப 2வது கேட்டகரியில இருந்தா முதல் 20 வரைக்கும் பெண்ணா? ஆமா சார். 20 வரைக்கும் பெண்ணு. 40 இருந்து 40 வரைக்கும் ஆணு. 40க்கு மேல பெண்ணு. ஆனா இங்க என்ன விழுந்திருக்குன்னு பாருங்க. இது என்ன இருக்குன்னு பாருங்க. 50 விழுந்துருச்சு இல்லையா? ஆண் கேட்டகரி. ஆண்ல விழுந்திருக்கா, பெண்ல விழுந்திருக்கா? ஆண்ல சார். எப்படி ஆண்ல சொல்ற? பெண்ல விழுந்திருக்கு. பெண்ணுல விழுந்திருக்கு. இது 2வது கேட்டகரி இல்ல? 2வது கேட்டகரி. நீ நல்லா பாரு. இது ஆண் இல்ல, 2வது கேட்டகரி. ஆணு. இது 0 to 8, 1 to 9. இது 20, 40, இது 60. இங்க பாருங்க. இது ஆணு, இது பெண்ணு, இது ஆணு, இது பெண்ணு, ஆணு, பெண்ணு. இப்ப இந்த 50 எங்க விழுந்திருக்குன்னு பாரு. இந்த 2வது கேட்டகரி. இது முதல் கேட்டகரி, இது 2வது கேட்டகரி. அதுல எங்க விழுந்திருக்கு? பெண்ணுல விழுந்துருச்சு. பெண்ணுல விழுந்துட்டா இது என்ன ஆக்கணும்? இப்ப அதுல ஒரு 10 விகலையை குறைக்கணும். 10 விகலையை குறைச்சோம்னா என்ன வந்துரும்? ஆண் கேட்டகரிக்கு வந்துருங்க. குறைச்சு பாருங்க. ஒன்னா குறைச்சு பாருங்க. ஒரு நொடியா குறைச்சு பாருங்க. ஒரு நொடிக்கு 4 குறையுமா? அப்ப ஒரு நொடிக்கு 4 குறையும். 10 குறைச்சு பாருங்க. இல்ல ஒரு நொடிக்கு 4 குறைச்சோம்னா 3 நொடி குறைச்சு பாருங்க. என்ன வருது? குமார், இந்த ஜாதக டீடைல் அனுப்ப முடியுங்களா வாட்ஸ்அப்ல? குமார் குறை. குமார் சார் குறைச்சு பாரு. குறைக்கிறேன் சார். குறைச்சு பாரு. இப்ப எவ்வளவு குறைச்சு பாரு. இப்ப நான் ஒவ்வொரு செகண்டா குறைச்சு பாரு. சார் பர்த் டீடைல் சார். ஒரு செகண்ட் சார். சாரி. பர்த் டீடைல் சொல்லு. டேட் ஆஃப் பர்த் டயத்தை சொல்லு. 10 ஜனவரி. 10 ஜனவரி. ஓகே. 1963. 6:30 AM. கோலார், கர்நாடகா. கோலார். ஓகே.
டைம் எவ்வளோ வந்துச்சு அவருக்கு? 10 6:30 AM சார். 6:30 AM. ஆமா சார். சரி, ஒரு நொடியை குறைச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நொடியை குறைச்சோம்னா இதுல 4 குறைஞ்சிருமா? 6 மணி 29 59ன்னா 4 ஆயிருமா? ஆமா சார். என்ன ஆயிரும்? 46 ஆயிருமா? ஆமாங்கய்யா. அப்புறம் இன்னொரு ஒரு நொடியை குறைக்கிறோம்னு 58 ஆனா இது என்ன ஆகும்? 42 ஆகுமா? இன்னொரு நொடியை குறைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்? 38 ஆயிருமா? அப்ப 3 நொடியை குறைச்சிட்டோம்னா இது 38. இப்ப வந்துருச்சான்னு பாருங்க. வந்துட்டு இருக்குங்கய்யா, ஒரே நிமிஷம். எங்க 21:50 வருது சார். 21:50 வருது சார். ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 21:50 வருது சார். வந்திருக்கு, அதை குறைச்சு பாரு. ஒரு நொடியா குறை, 3 நொடியை குறைச்சு பாரு. ஒரு செகண்ட், மொபைல் ஹேங் ஆயிடுச்சு. மொபைல் ஹேங் ஆயிடுச்சுங்க. சரி, இப்ப குறைச்ச உடனே என்ன வந்துருச்சு? யா 6 மணி 29:20 செகண்டுக்கு வரும். 6 மணி 29:20 செகண்டுக்கு. ஒரே நிமிஷம். 29 செகண்ட் குறைச்சோம்னா இங்க என்ன ஆகுது? டிகிரி பாகை கலை 21 டிகிரி 41 கலை 8 இதுகளே வருது சார். அப்ப இன்னும் குறைக்கணும். அப்ப இன்னும் குறைக்கணும். இன்னும் 2 செகண்ட் வச்சா குறைச்சாச்சா? ரெண்டு செகண்ட் குறைச்சா 21 டிகிரி 40 கலை 40 இதுகளே வருது சார். அப்ப இன்னும் குறைக்கணும். 40 நிகழ வருது இல்ல? ஒரு செகண்ட் குறைக்கணும். ஆமா சார். ஒரு செகண்ட். சார் இன்னைக்கு டைம் 5:30 PM கொடுத்துருக்காரு சார். போலார் கண்ணு முதல்ல 6:30 சொல்லிட்டு அப்புறம் 5:30 PM சொன்னார் சார். 5:30 PM AM PM முதல்ல 6:30 சொல்லிட்டு அப்புறம் 5:30 PM சொன்னார். அவர் இருக்காரா சார்? மகேந்திரையா? மகேந்திரையா 30 AM சார் கரெக்ட். AM தான் கரெக்ட் தான். சரி சரி 6:30. சரி, இப்ப எவ்வளவு வந்துருச்சு குமார்? ஒரு செகண்ட் குறைச்சா 21 டிகிரி 40 கலை 25 இதுகளே வருது சார். விகளை வரக்கூடாது. இன்னும் ஒரு செகண்ட் குறைங்க. இன்னும் ஒரு செகண்ட் குறைச்சிட்டே வா. இத பூரா க்ளோஸ் பண்ணு. பத்து செகண்ட் குறை. குறைச்சாச்சா? ஒரே நிமிஷம். குறைச்சாச்சா இல்லையா? 21 டிகிரி 38 கலை 45 இதுகளே வருது சார். 21 38 கலை 45 இதுகளை. அப்ப இது கூட வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஆன் வந்துருச்சு. அப்ப டயத்தை சொல்லுங்க. என்ன டைம் வருது? 6 மணி 29 நிமிஷம் 10 செகண்ட். 10 செகண்ட் சார். அப்ப பெர்த் வந்து உண்மையான பெர்த் என்னது? இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கண்டுபிடிச்ச உடனே இந்த 1ஆம் வீட்டு சப்ளாடி என்னவா வருது? ஒரே நிமிஷம்.
டீட்டெயில் மறுபடியும் சொல்லுங்க குமார். குமார் 6 மணி 21 நிமிஷம் 10 செகண்ட் சார். சரி, இந்த ஒன்னாம் வீட்டின் சப்ளாடு என்ன வருது? இந்த ஒரு நிமிஷம் சார். சப்ளாடு ஜனவரி 1963 தானங்கய்யா? குரு சார் வருது. குரு தான் வருதா? சரி, ஒன்னாம் வீட்டின் சப்ளாடு குரு வந்துருச்சு. ரெண்டாம் வீட்டின் சப்ளாடு ஒரே செகண்ட் சார். 10 ஜனவரி 1963ங்களாயா? 1963. 10 ஜனவரி 1963 6:30. நம்பர் சேஞ்ச். குமார் நீ சொல்லிட்டு ஒன்னாம் வீட்டின் சப்ளாடு குரு, ரெண்டாம் வீட்டு சப்ளாடு இந்த ஒரு நிமிஷம். ரெண்டாவது சப்ளாடு செவ்வாய் சார். ரெண்டாவது வீட்டுக்கு செவ்வாய். மூணாவது வீட்டுக்கு குரு சுக்கிரன் சார். மூணாவது வீட்டுக்கு சுக்கிரன். நாலாவதுக்கு கேது சார். கேது. அஞ்சாவது வீட்டுக்கு ராகு. ஆறாவது வீட்டுக்கு ராகு. 6க்கு ராகா? ஆமா சார். 7க்கு 7 குரு. 8க்கு 8 செவ்வாய். 9க்கு 9 சந்திரன். சந்திரன். 10க்கு புதன். 11க்கு சூரியன். 10க்கு 11க்கு 11 சூரியன் சார். 10க்கு 11க்கு சூரியன். 12க்கு 12க்கு ராகு. 12 வீட்டு சப்ளாட் போட்டோம். இந்த ஜாதகம் முதல் இவர் உண்மைதானாங்கிற செக் பண்ணணுமா இல்லையா? ஆமா சார். இப்போ ஒன்னாம் வீட்டுக்கு சப்ளாடு யார் வந்திருக்கா? குரு சார். அப்போ ஒன்னாம் வீட்டுக்கு சப்ளாடுன்னா குருவை பத்தி ஏதாவது சொல்லுங்க பாப்பா, அவருடைய காரகத்துவத்தை. குருவுடைய காரகத்துவம் சொல்லுங்க. ரொம்ப அமைதியானவர்களையா? ரொம்ப அமைதியானவர். அமைதிங்கிறத விட நியாயமானவர்னு சொல்லுங்க. சரி, எப்படி சொல்லணும்? குரு எப்படிப்பட்டவர்? நியாயமானவர். நீதி நேர்மையை பத்தி பேசுனா குரு. வாத்தியார் எப்படி இருப்பாரு? ஆமாங்கய்யா, சொல்லித்தர தருவானே. ஒழுக்கமானவர். ஒழுக்கமானவர், நேர்மையானவர், ஆன்மீக பற்று உள்ளவர், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா இவர் அது பின்பற்ற மாட்டார். அப்போ ஒரு ஆன்மீகத்து மேல, தெய்வத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். குழந்தைகள் மேல பாசம் உள்ளவரா இருப்பாரு. இருக்கான்னு கேளுங்க அவர் ஐயாட்ட. சரி, இப்ப ரெண்டாம் பாவத்தின் சப்ளாடி யார் வந்துட்டா? செவ்வாய் சார். செவ்வாய். அப்ப ரெண்டாம் பாவத்துல என்னென்ன காரகத்துவம் இருக்கு? ஐயா, ரெண்டாம் பாவத்துல காரகத்துவம் பேச்சு இருக்கா? வாக்கு. பேச்சு இருக்கு. பேச்சு இருக்கு. அவருடைய பேச்சு செவ்வாயா இருந்தா எப்படி இருக்கும்? பேசுவாரு சார். கரெக்டா பேசுவாரு. கரெக்டா பேசுவார். வெட்டுன்னு துண்டுன்னு பேசுவாரு. வளவலா குளவலாலாம் இருக்காது. ஐயா அப்படி இருக்கீங்களா? சரி, அதுக்கு மூணாம் பாவத்துக்கு யாரு பாருங்க. மூணாம் பாவம் என்னது? சுக்கிரன் சார். ஐயா இங்க பாருங்க, நீங்க 12 பாவத்தையும் இப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். இது குணம், இது வந்து பேச்சு அல்லது பார்வை அல்லது குடும்பம் அல்லது வருமானம். இது என்னது? இது என்ன சொல்றோம்? தொடர்பு அல்லது பகிர்வு. சகோதரம். பகிர்வு, குண பகிர்வு. இது என்னது? 4ஆம் பாவம். ஆமா, அதாவது 4ஆம் பாவம் வந்து சொத்து சுகம் கடை எல்லாம் இருக்கா? அதுக்குள்ள வாகனம் எல்லாம் இருக்கா? தாய் இருக்கா? இப்ப 1ஆம் பாவத்துக்கு வந்து குருவை பத்தி சொல்லிட்டோம். 2ஆம் பாவத்துல பார்வை. ஒரு பார்வை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அரளணும். அந்த மாதிரி பார்ப்பாரு. வாயில சொல்ல மாட்டாரு, பார்வையில காட்டுவாரு. ஐயா இருக்கா இல்லையா?
ஆமாங்க ஐயா, ஆமாங்க, கரெக்ட். சரி, அடுத்து சுக்கிரன் போயிட்டோம். சுக்கிரன் வந்து அவருடைய தொடர்பு அடுத்தவர்கிட்ட எப்படி நடந்துக்கிருவாரு, அவருடைய மனசு அது சுக்கிரனா இருக்கு. எப்படி மனசா இருக்கும் அவருக்கு? ஆ சாஃப்டா இருக்குங்க. மெதுவான மனசு, இலகிய மனசு, இறக்கப்படுற மனசு. ஐயா இருக்கா இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி, 4ஆம் பாவத்துக்கு போங்க. 4ஆம் வீட்டின் அதிபதி யாரு? கேளுங்க. கேதுன்னா என்ன அர்த்தம் தான்? விலகி போறது, பிரிஞ்சு போறது. அவருக்கு சொத்து சுகங்கள் மேல அதிகமான அக்கறைகள் ஆசைகள் இருக்காது, இருந்தாலும் சுகப்படாது. எப்படியா இருக்கு? ஆமாங்க ஐயா, அப்படித்தாங்க. சரி, அடுத்து 5ஆம் பாவத்தின் சப்ளாடு யாருன்னு பாருங்க. ராகு. 5ஆம் பாவம்னா என்னது? பூர்வ புண்ணியம். ஆசையா? 5ஆம் பாவத்துக்குள்ள தானே ஆசை இருக்கு, காதல் இருக்கு, விளையாட்டு இருக்கு. அது ராகா இருக்கு. பிரமாண்டமா தான் ஆசைப்படுவாரு. ஆமாங்க. அவருடைய தெய்வம் இருந்தாலும் பிரமாண்டமான தெய்வமாக இருக்கும். ராகா இருக்கிறதுனால வெளியூர்ல இருக்கும். ஐயா எப்படி இருக்கு? கரெக்டுங்க ஐயா, கரெக்ட். சரி, அதே மாதிரி 6ஆம் பாவத்தினுடைய இது அதே வந்துருது. ம். அப்ப 6ஆம் பாவங்கிறது என்னது? வேலை, சர்வீஸ். சர்வீஸ். பெருசாத்தே வேலை பார்க்கணும்னு நினைப்பாரு. எது பார்த்தாலும் சின்னதா பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். ராகுன்னா வெளியே போய் வேலை பார்க்கறது அப்படி இருக்கும். சரி, ராகுங்கிறது 6ஆம் பாவங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை. அந்த 6ஆம் பாவமே வந்துருச்சு. 6ஆம் பாவத்துக்கு ராகுவே வந்துட்டாரு. இவருக்கு அந்நியர்னால தொல்லை இருக்கும், அல்லது அப்பா வழியினுடைய பூர்வீகத்தினால பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இருக்கா இல்லையாயா? இருக்குங்க ஐயா, இருக்குங்க. அப்பப்போ இருக்குங்க, அப்பப்போ இருக்குங்க ஐயா. இருக்கு. சரி, 7ஆம் பாவத்துக்கு போங்க. மனைவி எப்படிப்பட்டவளா இருப்பாங்க? நல்ல குணமா இருப்பாங்க. ராகு பிரமாண்டமா யோசிக்கக்கூடியவரா இருப்பாங்க. குருங்கயா, குரு. ஐயா, குரு தான். ஏழு குரு. அப்படியே சொல்லிட்டே வாங்க. 12 பாவத்துக்கு சொல்லிட்டே வாங்க. 8 செவ்வாய்ங்கயா. செவ்வாய் காரகத்துவம் என்னது? பூமிங்க. பூமி, சகோதரர். இதனால பிரச்சனை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா? ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பாதிப்பு இருக்கும். ஆபரேஷன் நடந்திருக்கும். ஐயா இருக்கா இல்லையா? ஆமாங்க ஐயா, அப்படிங்க. சரி, அடுத்து வாங்க. 9 சந்திரன்யா. சந்திரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. 9ஆம் பாவங்கிறது என்னது? உச்சபட்ச இன்பம். அது சந்திரனாவே ஆயிருது இவருக்கு. அப்போ உச்சபட்ச இன்பம் எதுல இருக்கும்? மனசுலதான் இருக்கும், தாய் மேலதான் இருக்கும். கற்பனை இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல மனசு, உச்சபட்சமான மனசு, தெய்வீகம், அம்மன் மேல அதிகமான பற்றுள்ளவரா இருப்பாரு. எப்படியா இருக்கியா? ஆமாங்க ஐயா, கரெக்ட். சரி, அடுத்து 10க்கு பாருங்க. 10ஆம் பாவம் என்னது? புதன். 10ஆம் பாவம் என்ன? அந்த காரகத்துவம், கௌரவம், அந்தஸ்து, புகழ், இதெல்லாம் புதனா வந்துருச்சு. அவ எப்படி இருக்கும்? நுட்பமானதா இருக்கும், 2 இருக்கணும், அறிவுபூர்வமான ஆளு. அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் அறிவா செயல்படுவாரு அப்படின்னு எடுக்கணும். இருக்கா இல்லையா? ஆமாங்க ஐயா. அதே நேரம் 11ஆம் பாவத்துக்கு யார் இருக்கான்னு பாருங்க. சூரியன். அப்ப 11ஆம் பாவம்னா யாரு? இவருடைய சந்தோஷம், அதாவது இவருடைய அபிலாசைகள் நிறைவேறது. சூரியனாவே வந்துட்டாரு. வெளிப்படையாத்த எதையுமே அவர் சந்தோஷப்படுவாரு, மறைமுகமா சந்தோஷப்பட மாட்டாரு. ஐயா ஆமாங்க ஐயா. அடுத்து 12ஆம் பாவத்துக்கு யாரு வந்துட்டா? ராகு. 12ஆம் பாவங்கிறது என்னது? 12ஆம் பாவம் வந்து வெளிநாடு, வெளியூர், வெளி தேசம், வெளி மக்கள். அவங்க மூலமே அவர் நிம்மதி அடைய முடியும். அல்லது 12ஆம் பாவங்கிறது தூக்கம், ராகுங்கிறது என்னன்னா சுருண்டு படுத்திருப்பாருன்னு அர்த்தம். எங்க படுத்தாலும். ஐயா ஆமாங்க, ஆமாங்க. இப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. முதலீடு செஞ்சாலும் ராகுங்கிறது
பெருசா முதலீடு பண்ணணும்னு நினைப்பாரு. ஆமாங்க. சரி ஐயா 10ல புதன் இருக்கனால 2 தொழில்னு சொல்லலாமா? 2 தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அல்லது எழுத்து சம்பந்தமான வேலையை பார்க்கலாம், அல்லது சூப்பர்வைசர் வேலை பார்க்கலாம், ஆளுகளை வச்சு வேலை பார்க்கறது. ஐயா 11ல சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் மூலம் வருமானம் இருக்கலாம் இல்லையா? தந்தையின் மூலம் ஆதாயம் இருக்கும், ஆதாயம். தந்தையின் மூலம் சந்தோஷம் இருக்கலாம், அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். ஐயா உங்க ஜாதகம் வந்துருச்சு, உண்மையா பொய்யா? 100% உண்மைங்க ஐயா. அப்ப உங்க ஜாதகத்தை எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்? 12 பாவத்தினுடைய நிலையை பார்க்க போறோம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நீங்க இதை போட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க. அடுத்த ஸ்டெப் குமாரு, சார் இப்போ 1ஆம் பாவம், இவருக்கு 1ஆம் பாவம் இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த 1ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரம் யாரு? 1ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம் குரு சார். சரி, இந்த 1ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரம் குரு. அவர் நின்ற நட்சத்திரம், அவர் நின்ற நட்சத்திரம், குரு நின்ற நட்சத்திரம் ராகு சார். ராகு. சரி, இந்த ராகுவோட குறிகாட்டி சொல்லுங்க. 1 7 2 3 சார். 1 7 2 3 சார். 3. சரி, குருவோட குறிகாட்டி 7 2 7 7 2 1 1. அவ்வளவுதான். அதான் சார். இப்ப பாருங்க, இவருடைய ஆயுளை பத்தி பேச போறோம், ஆரோக்கியத்தை பத்தி பேச போறோம். நீண்ட நாள் வாழ்வார் அப்படின்னா 6 1 6 8 இருக்கான்னு பார்க்கணும். 3 இதெல்லாம் இருக்காருன்னு பார்க்கணும். இருக்கா? 1 வந்துருச்சா? வந்துருக்கீங்க. 1 வந்துருக்கு சார். ஆனா 2 7 வந்துருச்சா? 2 வந்துருக்கு சார். 3 வந்துருக்கு சார். 2 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. அப்ப ரெண்டுமே கலந்துக்கிருச்சு. அப்ப இவருக்கு ஆயுள் வந்து மத்திய ஆயுள்னு சொல்லலாமா? மத்திய ஆயுள் சார். அப்ப 66 வயசுக்கு மேல இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப புரியுதா ஐயா? ஐயா புரியுது. அப்ப அவருக்கு வயசு இப்ப எத்தனை ஆகுது ஐயா? 60 வயசு ஆகும். அப்ப அவருக்கு ஆயுள் வந்து 60 வயசுக்கு 65 வயசுக்கு மேலதான் இருப்பாரு. அப்ப அற்ப ஆயுள் இல்ல. மேல ஆயிடுச்சு. 60க்கு மேல ஆயிடுச்சு. 63ல பிறந்தார்ல. அப்ப அதனால அவருக்கு வயசு, அப்ப அவருக்கு வயசு வந்து மத்திய ஆயுள் உண்டு. 57 60 வயசு முடிஞ்சு 61 வயசு முடிஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு உண்டு. சரி, அடுத்து 1ஆம் பாவத்தை பார்த்துட்டோம். 2ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்ப 2ஆம் பாவத்தினுடைய சப்ளாடு யாரு? செவ்வாயா? ஆமாங்க. இந்த செவ்வாயினுடைய குறியாடி சொல்லுங்க. 1 1 8 5 4 5 12 4 5 12. இப்ப இது வந்து பொருளாதாரத்தை காட்டக்கூடியது. 2 11 இதெல்லாம் பொருளாதாரத்தை காட்டும். 2 4 6 10 11 பொருளாதாரத்தை காட்டணும். இவருக்கு இதை காட்டுதான்னு பாருங்க. 4 இருக்குங்கய்யா. 4 மட்டும்தான் இருக்கு. ஆமா. ஆனா 12 இருக்கு. அப்போ இவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை காட்டவில்லை.
8 12 இருக்கு. 8 12 இருக்கு. ஐயா பொருளாதார நிலை எப்படி இருக்கியா இருக்கு? பொருளாதார பரவாயில்லைங்க ஐயா, நல்லா இருக்குங்க. அது 4ஆம் பாவம் இருக்கிறதுனால இவருக்கு அந்த இருக்கிற சௌரியத்துக்கு கிடைக்குது. 1 4 இருக்கா இல்லையா? சொத்து சுகம் இருக்கு. சொத்து சுகம் இருக்கு. 12ஆம் பாவம் இருக்கிறதுனால நிம்மதியா இருப்பாருன்னு அர்த்தம். ஆனா கொஞ்சம் விரயமா இருக்கும், காசு நிறைய விரயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷம். 5ஆம் பாவம் இருக்கிறதுனால 5ஆம் பாவங்கிறது 2ஆம் பாவத்தை கெடுக்குமா? ஐயா 2ஆம் பாவத்திலே பணம்யா. இந்த 2ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் எது? 8 ஜாதகம் தான், 4 ஜாதகம் தான், 12 ஜாதகம் தானே. ஆனா எது சாதகம் இல்ல? இதுதான் சாதகம். அப்ப மேக்சிமம் சாதகமா இருக்கிறதுனால இவருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். சொல்லிடலாமா ஐயா? சுடுதண்ணி ஊற்றி வச்சிருமா ஐயா இவருக்கு ஐயா இப்ப புரியுதா இல்லையா? ஐயா ரெண்டாம் பாவத்தை இப்படி 5 கெடுக்குங்க. 5 இப்ப பாருங்க இப்படி போட்டுக்காங்க. இது 1ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்துக்கு இந்த 2ஆம் பாவத்தை கெடுக்கிறது 1 கெடுக்குமா? ஆமாங்க. அப்போ இங்க இருந்து எண்ணி பாருங்க. 1 2 3 4 1 2 3 4. ஒரு பாவத்தை கெடுக்கிறது என்னன்னா 4ஆம் பாவம் கெடுக்கும். சரிங்க. அடுத்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் கெடுத்துருமா? இது முழுமை அடைய விடாது. இது வந்து தடுத்துரும், கெடுத்துரும், இது தடுத்துரும். இப்ப இந்த 2ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய அவருக்கு 1ஆம் பாவம் வந்திருக்கா? ஆமாங்க சார். சரி. இந்த 4ஆம் பாவம் பிரச்சனை இல்ல. 4ஆம் பாவம் வந்து வழக்கம் நல்லா இருக்கு. இது ஓகே. அடுத்து வேற என்ன பாவம் வந்திருக்கு ஐயா? அவருக்கு வந்த பாவங்களை சொல்லுங்கயா. 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டு 1 சொல்றேன் ஐயா. 5ஆம் பாவம் வந்திருக்கா? வந்திருக்குங்க. 5ஆம் பாவம் வந்து 2ஆம் பாவத்தை கெடுத்துருமா? முழுமையட விடாது. ஏன்னா 4ஆம் பாவமா? சரி. அடுத்து 8ஆம் பாவம் வந்திருக்கு. இந்த 2ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் சமசப்தமான பாவமா? கரெக்ட்டுங்க. சரி. அதுக்கடுத்து 12ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வந்தனால முதலீடு செய்வார பணம் இருந்தா 2க்கு 11. அப்ப இவருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை. இவருக்கு 9ஆம் பாவம் வந்துருச்சுன்னா பொருளாதாரத்தை அவுட் பண்ணிருமா? கண்டிப்பா. அப்ப இல்ல. சரி. அடுத்து 3ஆம் பாவத்துக்கு போங்க. 3ஆம் பாவங்கிறது அவருடைய ஐயா 3ஆம் பாவங்கிறது அவருடைய முயற்சி, அவருடைய தொடர்பு. ஐயா 3ஆம் பாவங்கிறது அவருடைய முயற்சி. 3ஆம் பாவங்கிறது அவருடைய ஃபேமஸ், அதாவது புகழ் அடைகிறது 3ஆம் பாவம். இப்ப 3ஆம் பாவத்தினுடைய சப்ளாடி யாரு? 3ஆம் பாவத்துக்கு சுக்கிரனா? சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய குழியாடி பூரா எடுங்க. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு ஐயா? சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு ஜிபி குமார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ஐயா. யார் ஐயா? சுக்கரன் சனி நட்சத்திரம் இருக்காரு சார். சனி இப்ப குறியாடி போடுங்க. சனிக்கு அது இதுக்கெல்லாம் குறியாடி போடுங்க. சனிக்கு வந்துட்டு 1 2 3 8ங்கய்யா. 1 2 3 8. 1 2 3 8. சுக்கிரனுக்கு 7 வரும் சார். 7 வரும் சனிக்கு. இல்லைங்கய்யா 7 வரலங்கய்யா. 1 2 3 8 7 வரும். சரி. இப்ப பாருங்க. இது சனிக்கு. சுக்கிரனுக்கு 2 3 2 3 6 10 11. 6 10 11. சரி. இப்ப இந்த 3ஆம் பாவத்தை எந்தெந்த பாவம் கெடுக்கும், தடுக்கும்? 3ஆம் பாவத்தை இந்த பாருங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் பாவத்தை தடுக்கிறது. அதுக்கு முதல் பாவம் 2ஆம் பாவம் வந்திருக்கா? 2ஆம் பாவம் இருக்கும். வந்திருக்கு. சரி. இந்த 3ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது 10ஆம் பாவம் வந்திருக்கா? வந்திருக்குங்கய்யா. வந்திருக்கு. சரி. இந்த 3ஆம் பாவத்தை தடுக்க 6ஆம் பாவம் வந்திருக்கா? வந்திருக்குங்கய்யா.
இந்த 3ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய பாவம் இந்த பாவம். சரி, இப்ப இவருக்கு வந்து 3ஆம் பாவமே 2 தடவை வந்துருச்சு. அதனால பெரிய புகழ் அடைய முடியாது, தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி உடனே நடக்காது. இவர் ஏதாவது இவர் சொல்ற வார்த்தைகள் வந்து மற்றவங்க வந்து உடனே என்ன செய்வாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க வெளியாட்கள்லாம். ஐயா எப்படி இருக்கியா? இருக்கேங்கய்யா. சரி, இப்ப 4ஆம் பாவத்துக்கு போயிடலாமா? போயிடலாம். 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி யாரு? கேதுவா? 4ஆம் வீட்டின் அதிபதி கேது. கேது நின்ற ஸ்டாரு சூரியன். சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதி? கேது எந்த வீட்டுக்கு அதிபதி? எந்த குறியாட்டி? 1-9 கேதுக்கு. கேதுக்கு 1-9. இதுக்கு சூரியனுக்கு 1 6 9 10 11. 9 10 11. இப்ப பாருங்க இத்தனை குறியாட்டி இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப பாருங்க, இப்ப 4ஆவது வீட்டுல கைய வச்சுக்கோங்க. 4ஆவது வீட்டுக்கு 1ஆவது வீடுங்கிறது 10ஆவது வீடா? அப்ப அவருக்கு சொத்து இருக்குமா? இருக்குங்க. சரி, இந்த 4ஆவது வீட்டுக்கு 9ஆவது வீடுங்கிறது எத்தனாவது வீடு? 6ஆவது வீடா? 6. அப்ப 4ஆவது வீட்டை இந்த 6ஆவது வீடு இந்த 9ஆவது வீடு என்ன செய்யும்னா சில பிரச்சனைகளை கொடுக்கும். சொத்துல வம்பு வழக்கு இருந்தாலும் வரும், பார்த்துட்டே அவர் சொத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த 9ஆவது வீடு காட்டுது. ஆனா இந்த 10ஆவது வீடு என்ன செய்யுது? சமப்படுத்திடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 11ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 4ஆவது வீட்டுக்கு 11ஆவது வீடுங்கிறது இந்த 4ஆவது வீட்டை வந்து சில தடுக்குமா? ஆமாங்க, 4க்கு 8 வரும். அப்ப ஒரு சொத்து பல சொத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. ஒரு 2 சொத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். எத்தனை யாருக்கு சொத்து? ஒரு 2-3 இருக்குங்கய்யா. ஒரு 3 இடத்துல இருக்குதுங்க. அப்ப பல இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது வாங்கி வித்திருக்கீங்களா? ஆமாங்க, சேல் பண்ணிட்டு அப்படின்னு அர்த்தம். வாங்கி 11ஆம் இடம் வந்ததுனால வித்துருவாரா அப்படின்னு எடுக்கணும். முதல் சொத்துக்கு அது வந்துருது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப அவருக்கு சொத்து சுகமெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து 5ஆம் பாவத்துக்கு போயிடலாமா? 5ஆம் பாவத்துக்கு போங்க. 5ஆம் பாவத்தினுடைய சப்ளாடி யாரு? ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சனியா? சரி, இது வந்து 5ஆம் பாவம். ராகுடைய குறியாட்டி என்ன, சனியுடைய குறியாட்டி என்ன? சனி வந்து ராகு வந்துட்டு 1 2 3 7. 1 2 3 7. 3 7. சனி வந்துட்டு 1 2 3 1 2 3 7 8. 7 8. இப்ப 5ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் நிறைய இருக்கு பாத்தீங்களா? 5ஆம் பாவத்துக்கு இந்த 8ஆம் பாவம் மட்டும் தானே கெடுக்கும். ஆமாங்க. அப்ப இது ஒரு சாதகமா இருக்கு. அப்ப வந்து 5ஆம் பாவத்தினுடைய குழந்தை இதுக்கெல்லாம் பாக்கியம் உண்டு தானே அப்படின்னு எடுத்துக்கோங்க. 5ஆம் பாவங்கிறது அவங்க விருப்பத்தை சொல்லுது. ஆனா இது 5ஆம் பாவமே வரல, 7ஆம் பாவம். மனைவி மேல அதிகமான பற்று உள்ளவரா இருப்பாரு. ஐயா 5 7 தொடர்புங்கனால லவ் மேரேஜ்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்தை போய் 7ஆம் பாவம், இந்த 5ஆம் பாவம் 7ஆம் ஒண்ணு அது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ராகு சனி, அப்போ ரத்த சம்பந்தப்பட்டதே அது வேறு இனத்திலேயோ வேறு இதுலயோ கூட கல்யாணம் பண்ணலாம்ல. ராகு வந்ததுனால எப்படி கல்யாணம் பண்ணிருக்காருன்னு கேளுங்க. அந்நியத்துல வந்துச்சுங்க, பட் நான் தாய்மாமா பண்ண கல்யாணம் பண்ணேன். அப்ப அந்த பாருங்க, அந்நியத்துல இருக்கு, சனி இருக்கிறதுனால உறவினர்களும் இருக்கு இல்லையா? விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. விருப்பப்பட்டு, அப்ப சொந்தத்துல விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
இப்ப புரியுதா? 5ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்றதுக்கு 4ஆம் பாவம் வரல. ரைட். இப்ப 6ஆம் பாவத்துக்கு போங்க. 6ஆம் பாவத்தினுடைய ஆறுக்கு ராகு சார். ஆறுக்கு ராகு இதேதான் இல்லையா? 5ஆம் பாவத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ங்க. ராகு சனி இருக்கறனால பல குழந்தைகள்னு சொல்றாங்க. இது எத்தனை பசங்க? ஆமா, கெடுக்கல இல்ல, தடுக்கல இல்ல. இப்ப 5ஆம் பாவத்தை டெவலப் பண்ணக்கூடிய பாவங்களா தானே இருக்கு. ஆமாங்க. 3 வந்து 5ஆம் பாவத்துல டெவலப் பண்ண 3ஆம் பாவம் வந்திருக்குன்னா டெவலப் பண்ணத்தான் செய்யும் அப்படின்னு எடுக்கணும். 3 பேர் இருக்காங்க ஐயா. 3 பேருன்னு அதிகாரம்னு அர்த்தம். 2 பையன் ஒரு பொண்ணு. சரி, இப்ப வாங்க 6ஆம் பாவத்துக்கு வாங்க. 6ஆம் பாவம் இதே மாதிரிதான். அந்த 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் ஏற்கனவே இது 5ஆம் பாவத்துக்கே வந்திருக்கு. ஆமா. ரைட்டா? ஆமா. அப்ப இந்த 6ஆம் பாவத்து வந்து இவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு. ஐயா, நோயை கெடுக்குது. உங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடனே உங்களுக்கு முடியலைனாலும் மறுபடியும் சரியாயிரும். ஆயிருக்கா? ஆமாங்க. ஆமாங்க. கரெக்ட். ரைட். இப்ப 6ஆம் பாவத்துக்கு குறியாட்டி சொல்லுங்க. ராகுனுடைய குறியாட்டி சொல்லுங்க. 1 2 3 7. 1 2 3 7. இது 1 2 3 7 8. 3 7 8. இந்த 6ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ற பாவம் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த 6ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ற பாவம் 5 வந்திருக்கா? வரல. இந்த 6ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 9ஆம் பாவம் வந்திருக்கா? வரல. 6ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 1ஆம் பாவம் வந்திருக்கு. இருந்தாலும் பாதிப்பு வராது. அப்ப இவர் வேலையில இருந்திருப்பாரா? அப்படின்னு அர்த்தம். அதன் மூலம் சம வருமானம் பெற்றிருப்பாரா? அதன் மூலம் நல்லா இருப்பாரு, அனுபவிச்சிருப்பாருன்னு அர்த்தம். சில கஷ்டங்களையும் வேலையில அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, எப்படி இருந்தீயா? ஆமாங்க ஐயா, சொல்றது கரெக்ட். அதே மாதிரி ராகு சனியா இருக்கிறதுனால, சனி வந்ததுனால சனி ராகு அப்ப நல்ல வேலையில இருந்திருப்பாருன்னு அர்த்தம். நல்ல உழைப்பாளியா இருந்திருப்பாரு. ஆமாங்க. பிரம்மாண்டமா வேலை செய்யக்கூடியவரா இருப்பாரு அப்படின்னு. ஆமாங்க. அதே மாதிரி 2ஆம் பாவத்தினால நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்து 7ஆம் பாவத்துக்கு போங்க. 7ஆம் பாவத்தை போடுங்க. 7ஆம் பாவத்தினுடைய சம்பளாடு குருவா? குரு எந்த பாவத்துல தொடர்ந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? ராகு சார். ராகு. குரு ராகு. அப்ப குறியாட்டி சொல்லுங்க. 1 2 குரு வந்துட்டு 1 2 7ங்க. 1 2 7. ராகு 1 2 3 7. 1 2 3 7. இப்ப இந்த 7ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய பாவம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 6 வரலைங்க. ஆனா இந்த 8 வந்திருக்கு இல்லையா? 2 வந்திருக்கா? வந்திருக்கு. ஆனா இந்த 2 வந்ததுனால இந்த 3ஆம் பாவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் பாவம் வந்துருச்சு. அப்ப இந்த 3ஆம் பாவம் வந்ததுனால இந்த 2ஆம் பாவம் இருக்கு இல்லையா? இப்ப 7 இருக்கு. அப்ப இவருக்கு மனைவி உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா இந்த 2ஆம் பாவம் வந்ததுனால மனைவி மூலம் வருமானம் ஏதாவது வந்துச்சாயா? மனைவி மூலம் வருமானம் இல்ல, எதுவும் வரலைங்க ஐயா. வரல. அவங்க சொத்து ஏதாவது பணம் என்ன கொடுத்தாங்களா? வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. வேணான்னு சொல்லிட்டீங்க. ஏன் வேணான்னு சொல்லிட்டாரு? ஆமாங்க. இந்த 3ஆம் பாவம் இருக்கு இல்லையா, அது வெறுக்கக்கூடிய மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிறது. சரி. அப்ப மனைவி எப்படி இருப்பாங்க? குரு இருக்காரு, நல்ல மனைவியா இருப்பாரு. ராகு இருக்கிறதுனால ராகுன்னா ரத்த சம்பந்தப்பட்ட, அவங்க உடன்பிறப்பு ரத்த சம்பந்தப்பட்ட மனைவி தானே கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது. சரி, அடுத்து 8ஆம் பாவத்துக்கு போங்க. 8ஆம் பாவத்தினுடைய சப்ளாடி யாரு? செவ்வாயா? செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு ஐயா? செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? கேது சார். கேது. இப்ப போடுங்க. செவ்வாயினுடைய குறியாடி சொல்லுங்க.
1 4 5 1 4 5 8 12 8 12. இது 1 9. இப்ப 8ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ற 7ஆம் பாவம் இருக்கா? இல்லைங்க. இல்லை. 8ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 3ஆம் பாவம் இருக்கா? இல்லை. இல்லை. 8ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 9ஆம் பாவம் இருக்கா? இருக்கு. இருக்கு. இருக்கு சார். அப்ப வலி வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய பாவம் இருக்கா? இருக்கு. அப்ப அதனால ரொம்ப பிரச்சனை அனுபவிக்க மாட்டாரு 8ஆம் பாவம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாரு சரி. அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? சரிங்க. அடுத்து 9ஆம் பாவத்துக்கு போங்க. 9ஆம் பாவத்தினுடைய அதிபதி யாரு? சந்திரனா? சந்திரன் சார். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? குரு சார். இப்ப சந்திரனுடைய குறியாடி சொல்லுங்க. 1 7 8ங்க. 1 7 8. குருவுடைய குறியாடி சொல்லுங்க. 1 2. 2 வரும் சார். 1 2ங்க. இப்ப பாருங்க 9ஆம் பாவத்துக்கு வந்துருங்க. 9ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய பாவம் இருக்கா? இருக்குங்க. இருக்கு. 8 இருக்கு. அதாவது 9ஐ க்ளோஸ் பண்ணக்கூடிய பாவம் 8 இருக்கு. 4 இல்ல. அப்ப இந்த 9ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா தந்தை, வெளிநாடு அல்லது தெய்வம். அதெல்லாம் மற்ற பாவங்கள் 1ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் வந்திருக்கு. 2ஆம் பாவம் வந்து மற்றதெல்லாம் வந்திருக்கு. அதனால இவர் தெய்வ வழிபாட வச்சுக்கிருவாரு. ஆனா நீண்ட பாவம் வச்சுக்க மாட்டாரு. 9ஆம் பாவம் 8ஆம் பாவம் வந்ததுனால இது கொஞ்சம் அடக்கித்தானே வாசிக்கும். அதீத நம்பிக்கை இருக்காது. அப்படிங்க. நம்பிக்கை இருக்கும். ஐயா நம்பிக்கை இருக்கும். ஐயா நம்பிக்கையில இருக்குங்க. நம்பிக்கை இருக்குங்க. ஆஹா. கோவிலுக்கு வந்துட்டு மாசம் ஒரு டைம் தான் போவாங்க. நிறைய நம்ம போவாங்க. பாருங்க அதிகமான 8 தடுத்துருமா ஆ. அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு எடுத்துக்கணும். இவருக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடணும். ம். இதுவரையும் போனதில்லைங்க. 8 வந்ததுனால வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து 10க்கு போயிருவோமா? வெள்ளம். சரி, 10க்கு போங்க. புதன். 10ஆம் பாவம் புதன். என்ன நட்சத்திரம்? சந்திரன் சார். ஆ? சந்திரன். சந்திரன். சந்திரன் சார். இப்ப சொல்லுங்க, புதன் குறியாடி சொல்லுங்க. 1 7 8. 1 7 7 8. 1 8. 8. அங்கேயும் 1 7 8. இது ரெண்டும் ஒரே மாதிரி வச்சிருக்கா? ஆமாங்க. சரி, இந்த 10ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 9ஆம் பாவம் இருக்கா? இல்லைங்க. இல்லை. 10ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 5ஆம் பாவம் இருக்கா? இல்லைல? இல்லைங்க. அப்ப 10ஆம் பாவத்தை, இந்த 10ஆம் பாவத்தை வளர்க்கக்கூடிய பாவமான இப்ப இதுல 8ஆம் பாவம் இருக்கு பாருங்க. இப்ப வேலையில இந்த 8ஆம் பாவங்கிறது வேலையில சிரமப்பட்டாலும் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு எடுக்கணும். ஆனா இந்த 8ஆம் பாவம் வந்து இந்த 8ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய 7ஆம் பாவம் வந்திருக்கு. அப்ப வேலையிலே ஜாலியா இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிடுவாருன்னு அர்த்தம். ஐயா எப்படி இருந்தீங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. பிரச்சனை இருந்துச்சுங்க, வெளியே வந்துட்டு. வெளியே வந்து பிரச்சனை இருக்கும் 8 இருக்கிறதுனால. ஆனா வெளியே வந்துருவாரு. ஆமாங்க. ரைட். வந்துட்டு. அது புதன் சந்திரனா இருக்கு. வேலையில புதன் இருக்கு, கெட்டிக்காரரு சந்திரன். அந்த இடத்துக்கு தகுந்தாப்ப எப்படி பேசணும்னு இவருக்கு தெரியும். ஆமாங்க. அது சந்திரனா இருக்கிறதுனால மாட்டி விடுறதுக்கு பாப்பாங்க. ஆனா இவர் தப்பிச்சிருவாரு. ஆமா. ரைட். அடுத்து 11க்கு போங்க. உங்களுடைய அபிலாசைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்.
ஐயா சூரியன் சார். சூரியனா? ஆமா சார். சரி, சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு? சுக்கிரன் சார். இப்ப சூரியனுடைய குறியாடி சொல்லுங்க. 11 11 6 10 11. 6 இது 6 10 11. ஆமா சார். சரி, இதுல 11 வந்துருச்சு, இதுலயும் 11 வந்துருச்சா? 9 வந்திருக்கு சார். 9 வந்திருக்கு. 9 வேற வந்திருக்கா? சூரியன். சூரியனுக்கு 9 வேற வந்திருக்கு. ஆமா சார். சரி, இது பூராமே இப்ப பாருங்க, 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் வந்திருக்கா? ஐயா 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் வந்திருக்கா? 11க்கு 6ன்னா 8ஆ? இப்படி போட்டுக்கங்க, 8. இது 1. 9னா 11. 8னா 10. 1ன்னா 3. அப்ப இவருக்கு எது பாதிப்பா இருக்கு? 6ஆம் பாவம் மட்டும் இருக்கு. அப்ப இவர் வந்து அவள ஆசைகள் மற்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. சில நேரங்கள்ல வில்லங்கத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கணும். இப்ப இவருக்கு மூத்த அண்ணன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. மூத்த அண்ணன் இருந்தாருன்னா இவர் சம்பாத்தியத்திலையோ இவர் உழைப்பையோ அவர் எதிர்பார்ப்பாருன்னு அர்த்தம். ஐயா ஆமாங்க ஐயா. ஏன் அப்படி எடுத்தேன்? மூத்தவர் இவரு, அவருக்கு 8ஆம் பாவம் இங்க வேலை செய்த 6. இவர் சம்பளத்திலிருந்தோ இதுல இருந்து உதவி எதிர்பார்ப்பார். இவருக்கு நஷ்டமா அவர் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். கொடுத்தீங்களா? கொடுத்துருங்க ஐயா. ரைட். அடுத்து 12ஆம் பாவத்துக்கு போடுங்க குமார். 12ஆம் பாவத்துக்கு ராகு சார். ராகு குருநட்சத்திரம் சார். ராகு 12ஆம் பாவத்துக்கு ராகு. சூரியன் எந்த இதுல இருக்காரு? என்ன ராகு நட்சத்திரம்? வந்து குரு சார். குரு நட்சத்திரம் சார். ராகு குரு நட்சத்திரம். அப்ப போடுங்க குறியாட்டி, ராகுக்கு போடுங்க. ராகு 1 7 2 3 சார். 1 7 2 3. 1 7 2 3 சார். குரு வந்து 7 2 1 சார். 7 2 1. முத வரிசையா சொல்லணும், அதான் சிறப்பு. சரி, இப்ப 12ஆம் பாவத்துல கைய வச்சுக்கோங்க. இந்த 12ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 11ஆம் பாவம் வந்திருக்கா? இல்லைங்க, வரல. இந்த 12ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 7ஆம் பாவம் வந்திருக்கா? வந்திருக்கு சார். இந்த 12ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 3ஆம் பாவம் வந்திருக்கா? வந்திருக்கு. வந்திருக்கு சார். அப்ப இந்த இவருக்கு வந்து இந்த நிம்மதி, ஆனா 2ஆம் பாவம் வந்துருச்சு. இந்த 12ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் வந்துருச்சு. அப்ப அந்த 2ஆம் பாவம் வந்தா முதலீடு உண்டு. ஆனா அதை முதலீடு பண்ணோம்னா அவங்க மனைவிக்கோ மற்றவங்களுக்கோ அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு. 12ஆம் பாவங்கிறது தூக்கம், நிம்மதி. அப்ப இவருக்கு வந்து 6ஆம் பாவம், இந்த 7ஆம் பாவம் வந்ததுனால 12ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் வந்ததுனால உடனே படுத்தா தூங்க மாட்டார், கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுவார். அதே மாதிரி ராகு குரு வந்ததுனால தூக்குனா அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்திரிச்சிருவாரு. சரி, இப்ப 12 பாவத்தை சொல்லிட்டோமா? சொல்லிட்டோம். அப்ப ஒருத்தர் வந்தவருக்கு இப்ப 12 பாவங்கள் அப்படியே விட்டு வச்சிடலாமா? புட்டு அப்படியே வச்சிடலாமா? சரி, இப்ப இது புரிஞ்சு அது வரைக்கும்? அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத A to Z சொல்லியாச்சு. ஆனா இப்படி 12 பாவத்தையும் பார்த்துட்டு இருந்தா நமக்கு ஒரு நாள் ஆகி போகும். அதனால
அவர் மனசுல என்ன இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அதை மட்டும் சொன்னா போதுமா? கண்டிப்பா. இப்ப அதுக்கடுத்து இவருக்கு தசா புத்தி என்ன பாகுதுன்னு பாருங்க. இப்ப தசை என்னன்னு பாருங்க. ஒரு சிறு கேள்விங்க. இப்ப ஒரு பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம்னா 4, 8, 12 சொன்னீங்க. ஆமா. ஒரு பாவத்தை இன்னும் என்ன அதிகப்படுத்தக்கூடிய பாவங்கள் என்னங்க? 1, 5, 9 தானே அதிகப்படுத்தும். ஓகே. 9ஆம் பாவம் உச்சபட்சமா பயன்படுத்த முடியாத. ஓகே. அப்படின்னு எடுக்கணும். 4, 8, 12 கெடுக்கும், 1, 5, 9 கொடுக்கும். அப்படி வச்சுக்கலாம். அதாவது இப்படி வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு பாவத்துக்கு 6ஆம் பாவம் என்ன செய்யும்னா வேலையை கொடுத்துரும், வம்பு வழக்குகளை கொடுக்கும். கரெக்ட். இப்போ எப்படி நம்ம மனசில் எடுத்துக்கணும்னா 1ஆம் பாவங்கிறது வந்து ஜாதகர். 1, 5, 9 இருந்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ 2ஆம் பாவம் 9ஆம் பாவமாகிய 10ஆம் பாவத்தோட தொடர்புனா பல தலைமுறைக்கு இவர் சொத்து சேர்த்துருவாருன்னு அர்த்தம். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாருன்னு அர்த்தம். 2ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்ந்தா 2லிருந்து 9 வருதா? அப்ப பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவாரா? 1ங்கிறது இவரியா, 2 5ங்கிறது ஒரு மகன், 9ங்கிறது உச்சபட்சம் 10. அது வந்து அந்த 9ங்கிறது பல தலைமுறைக்கு கொண்டு போகுமா இல்லையா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இவருக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எப்படி இவர் பொசிஷன் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ என்ன திசை சொல்லுங்கயா? சுக்கிர தசை சார். சரி, இப்போ சுக்கிர திசை சொல்லியாச்சு. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு ஐயா? சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சனி. சனி சார். இத குறியாடி சொல்லுங்க. சனியோட குறிகாட்டி வந்துட்டு 1, 2, 3, 8. 2, 3, 8. ஆமாங்க. சரி, சுக்கிரனோட குறியாட்டி 2, 3, 6, 10, 11. 2, 3, 6, 10, 11. 6, 10, 11. இப்போ இது பூரா 2ஆம் பாவம் வந்துருச்சு, 6ஆம் பாவம் வந்துருச்சு, 10ஆம் பாவம் வந்துருச்சு. அப்ப இதுல 2ஆம் பாவம் வந்துருச்சு. அப்ப இவருக்கு பணத்துக்கு பத்தி பிரச்சனை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த தசை வந்து இவரை வந்து அவுட் பண்ணாது. ஆனா 8ன்னு வந்ததுனால சில துன்பங்களை அனுபவிப்பாரு. லக்னத்துக்கு துன்பம் தருமா இல்லையா? 6 வந்திருக்குதுன்னா நோய் நொடியை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதாயா? புரியுதுங்க. சரி, என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. புதன் புத்திங்க. அப்ப புதனுக்கு போடுங்க. சார் குரு புத்தி. குரு புத்தி போடுங்க. குரு புத்தி கரெக்ட். குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? ராகு சார். ராகு. இப்ப குறியாடி போடுங்க. ஐயா போடுங்க. குரு வந்துட்டு 1, 2, 7ங்க. 1, 2, 7. இது குரு 1, 2, 7ங்க. ராகு வந்துட்டு 1, 2, 3, 7. 1, 2, 3, 7. 3, 7. இது ஏதாவது கஷ்டப்படுத்துறது இருக்கா? இல்ல சார். இல்ல. அப்ப இவருக்கு வந்து ஒரு சிரமம் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஏதாவது உடம்பு பாதிக்கக்கூடிய அந்த புத்தியா இருக்கா? இல்ல. இந்த 3ஆம் பாவம் வந்திருக்கு. எங்கேயாவது பயணம் ஏதாவது வெளியூர் போனீங்களா? போயிட்டு இருக்குங்க ஐயா. போயிட்டு இருக்குங்க. ஒரு 700-800 கிலோமீட்டர் போயிட்டு வருங்க. மாசத்துக்கு ஒரு டைம். இந்த போயிட்டு வந்திருக்காரு பாருங்க. 3ஆம் பாவம் 7ஆம் பாவம்னா வேற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரா? ஆமாங்க, மாசம் போவாங்க. அப்ப அவருக்கு போக்குவரத்து இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா 2ஆம் பாவம் வந்திருக்கிறதுனால நல்லா செலவழிச்சு போயிட்டு வருவாருன்னு அர்த்தம். ஆமாங்க. அடுத்து இந்த 1ஆம் பாவமே இருக்கிறதுனால எந்த தேதியில போகணும்னு பிக்ஸ் பண்ணிட்டு போவாரு. அடுத்து 7ஆம் பாவம் இருக்கிறதுனால யாராவது கூட்டிட்டு போவாரு. திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு போவாங்க ஐயா. பாருங்க பாருங்க, பயணம் ஆயிட்டு 7ஆம் பாவம் இருக்கிறதுனால யாராவது கூட்டிட்டு போவாரு. ஆமாங்க.
ஐயா சரியா? சரிங்க ஐயா. நான் எப்பவுமே திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு போவோங்க ஐயா. சரி, இப்போ குருங்கிற குருஸ்தலம் திருச்செந்தூரா? கரெக்டுங்க. அதுவே ராகுவா இருக்கா? ம். அதனால பிரம்மாண்டமான இடத்துக்கு அவர் போவார் அப்படின்னு எடுத்துக்க. இப்போ புரியுதா அது வரைக்கும்? புரியுதுங்க. இவ்வளவு சொன்னா போதுமா ஒரு ஜாதகத்தை? ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா எதிர்காலம் ஆ எதிர்காலத்தை பத்தி சொல்லலையா? எதிர்காலம் நடந்த எதிர்காலம் தான் போய் சொன்னா பாண்டவா சொன்னார்ல, அதான் எதிர்காலம். எதிர்காலம் எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்குல்ல ம். ஐயா. இவருடைய தசா புத்தி பாரு. இப்ப சனி தசை இருக்கு இல்லையா? சரி, ஆமா. சனி தசைக்கு அடுத்து என்ன தசை வரும்? சுக்கிரதசை ஓடிட்டு இருக்கியா? சுக்கிர தசைக்கு அடுத்து என்ன தசை வரும்? சுக்கிரதசை குரு புத்தி போயிட்டு இருக்கியா? அடுத்து என்ன தசை எப்ப வரும்? இந்த தசை முடியும் 20 வருஷம். 2033 சுக்கிரனுக்கு அடுத்து யாரு வருவா? சூரியன் சார். சூரியன் வருவார். சரியா? சூரியன் வந்து உடைய குறியாக்கி என்னென்ன இருக்கு? எந்த வருஷம் வருது? ஒரு நிமிஷம். இல்லையா குரு சுக்கிர தசை எப்ப முடியுது? 2033 33 சார். 2033ல முடியுது. 33 2033ல முடியுது. சரி, 2033ல முடியுதுன்னா இப்ப இந்த குரு தசை எப்ப வர இருக்கு? குரு புத்தி 2026 வரை இருக்கு சார். 2026 வரைக்கும் இருக்கு. அதுக்கடுத்து என்ன புத்தி? சனி புத்தி. சனி புத்தி சார். சனியுடைய குறியாடி சொல்லுங்க. சனியோட குறியாட்டி வந்துட்டு 1, 2, 7 8 7 8 1 2 1 2 3 7 8 1 2 3 7 8. சரி, சனி நின்ற ஸ்டாரு? சனி நின்ற சந்திரன். சந்திரன். சந்திரனுடைய குறியாட்டி? சந்திரனுடைய குறிகாட்டி 1 2 1 2 7 8. 7 8. அது எப்ப வர இருக்கு? 2029 இருக்கு சனி புத்தி. 2029. சரி, இப்ப இவருக்கு வந்து இது தேவையில்லை. இவர் ஆயுள் எவ்வளவு இருப்பாரு அப்படின்னு சொல்லி, எவ்வளவு காலம் வரை இவர் இருப்பாரு அப்படின்னா, இவருக்கு வந்து இப்ப இறை பக்தி இருக்கிறதுனால, இறை சிந்தனையோடு இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஓடிட்டே இருக்கு. எல்லாமே 2 7 வந்துகிட்டே இருக்கு. மாரக பாதகம் காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் லக்னம் வந்துட்டே இருக்கு சார். அதனால வந்து அவருக்கு ஆயுள் எப்படி 1 வருதுல சார். 1 வர்றதுனால அவர் ஓடுது. லக்னம் இருக்கு சார். அப்ப வந்து சனி புத்தியும் பாருங்க. குரு சனி புத்தி. சனிக்கு அடுத்து யார் வருவா? சனிக்கு அடுத்து புதன் சார். புதனுடைய குறியாடி சொல்லுங்க. புதன் குறியாட்டி 1 7 8 வருது சார். 7 8 வருது. புதன் என்ன நட்சத்திரம்? சந்திரன் சார். அது குறியாட்டி 1 2 7 8 சார். இப்ப பாருங்க சந்திரன். இப்ப புதன் வந்துருச்சு. புதன் அடுத்து யார் வருவா? கேது சார். கேது புதன் எதோட முடியுது? ஐயா, புதன் வந்து 7 10 குடையவரா? ஆமா சார். சந்திரன் 8 குடையவரா? அப்ப இந்த புதன் எந்த வருஷம்? 2032 வரை இருக்கு சார். ஆமா, இந்த 2032 வரும்போது பிரச்சனை வருமா அவருக்கு? ஆயுள் பிரச்சனை வருமா ஐயா? 3 வருங்களா சார்? இல்ல, இந்த
8 வந்துருச்சு. 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு கூட வருதானே அவரு? ஆமா ஆமா சார் 7ஆம் பாவத்துக்கு மாறா. அப்போ வந்து அவருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆனா 3-8 வர்றதுனால 3ஆம் பாவம் உபாய ஆயில், 8ங்கிறது ஆயில். 2-7 வந்துருச்சுன்னா 2-7 மறுபடியும் 2-7 காட்டுச்சுன்னா முடிச்சுக்கிறோம். இவர் ஜாதகத்துல பெருசா பாதிப்பு இல்லை. ஐயா உங்க ஜாதகத்தை சொன்னமே எப்படியா இருந்துச்சு? உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க மகேந்திர ஐயா. நல்ல சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா, நல்ல சூப்பரா இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்க எடுத்துருவீடா ஐயா? ஐயா இப்ப இந்த புதன் புக்ஸில ஆயில் கொஞ்சம் இது இல்ல, புதன் எல்லாமே உங்களுக்கு புதனுக்கு அடுத்து கேது வருது இல்லையா? கேது எத்தனை வருஷம் வரை இருக்கு? 33 சார். 33ன்னு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 32 வருஷம் இருக்கு. 2024 34 9 வருஷம் இருக்கு சார். 9 வருஷம் இருக்கு. கேதுக்கு அடுத்து இந்த தசை முடிஞ்சிருதான். சுக்கிரதசை முடிஞ்சிருக்கு சார். அதுக்கடுத்து யார் வர்றா? சூரியன் சார். சூரியன் என்ன குறியாட்டி வச்சிருக்காரு? எந்தெந்த பாவத்தை வச்சிருக்காரு? சூர்யா 1 6 9 10 11 சார். 1 இருக்கு, 6 இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கும். ஆமா சார். அப்ப அவரும் பாருங்க, அதுக்கு அப்ப இந்த குரு இந்த சுக்கிர தசைக்குள்ளேயே அவர் ஏதாவது இது பண்ணும்ல. சரி, இதை எப்படி இவருடைய ஆயுள் எப்படி வாழ்வார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஆயுள் 2 7 பாதகாதிபதி 2 7 பாதகாதிபதி யாரு? 7 தானே? இந்த 2 7க்கு பாவ குறியாட்டி எடுத்து, ஐயா நல்லா கவனிங்க, 2 7க்கு பாவ குறியாட்டி எடுத்து ஆர்பி கிரகத்தை எடுத்து காமன் பிளானட் எடுத்து எந்த திசை வருதோ அந்த கிரகங்கள் எந்த திசை எந்த புத்தி எந்த அந்தரத்தை வருதோ குறிச்சு கொடுத்துடலாமா? ஆனா அதை செய்யக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது சார். செய்யக்கூடாது. ஐயா மகேந்திரையா சொல்லுங்க ஐயா. இது செய்யக்கூடாது. சரி. நம்மளுக்கு வேணும்னா நீங்க பார்த்து வச்சுக்கலாம். சரியா? சரி. அப்படி நமக்கு பார்க்கக்கூடாது சார். பார்த்தாலும் நமக்கு ஒரு அச்சம் கொடுக்குறோம்ல. ஆமா. உங்க மாதிரி ஆளுக்கு அச்சம் கொடுக்கும். எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமே. நீங்களா சித்தர் சார். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. சரி, தெரிஞ்சுக்கிட்டு நல்லது இல்லைங்களா? ரைட். தெரிஞ்ச ஆயிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கவலையா இருக்கும்னு சொல்றாப்ல குமார். கவலை இது இல்லை. ஆமா, பிறந்த உடனே ஒருத்தனுக்கு என்னென்ன செய்யணுமா செஞ்சு போயிடலாம். சரி இல்ல சார், மனுஷ வாழ்க்கை முடிய வரும்போது மனுஷன் ஐயா, வாழ்க்கை அங்க சிவகுமார்னு ஒண்ணு போர்டுல எழுதி போட்டிருக்கானா? சிவகுமார்னு இருக்கா போர்டுல? ஆமா சார். அவர் 14/3/1976 பிறந்திருக்காரு. 12:05 AM மத்தியானம் PM. மத்தியானம் வந்து AM. மத்தியானம் தானே பிறந்திருக்காரு? இரவு பிறந்திருக்காரு. கோயம்புத்தூர்ல. முந்தா நாள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதனால சாவு ஜாபகத்தை போடக்கூடாதுயா ஐயா. அது தெரியக்கூடாது. நான்லாம் எங்க மாரிமுத்து நடிகர் அவன் ஜாதகத்தை போட்டு பார்த்தேன். கரெக்டா இருந்துச்சு. எங்க ஊருக்காரன் காரணக்காரையா கண்டுபிடிச்சிருக்காங்க சார். காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நாளை சந்திப்போமா?
ஓகேயா. ஐயப்ப ரொம்ப நன்றி. ஐயா நாளைக்கு வந்து ரெட்டை குழந்தை ஜாதகத்தை நாளைக்கு போட்டுரு குமார். சார் அந்த டேட்டா பர்த் எடுத்து நம்ம குரூப்பில் போட்டு விடு. நான் கூட்டு விடுறேன் சார். குரூப்பில் வந்து அந்த ரெட்டை குழந்தையினுடைய ஜாதகம் ஆணா பொண்ணா, எந்த ஊரில் பிறந்திருக்காங்க, முதல் குழந்தை ஆணா, ரெண்டாவது குழந்தை பெண்ணா அப்படின்னு போட்டுருங்க. சார் ஐயா மைக்கை ஆஃப் பண்ணுங்கய்யா, நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. அதாவது அந்த ரெட்டை குழந்தை ஜாதகத்தை நீங்கள் போடுறீங்க குமார், சரி சார். போட்டுறணும். குரூப்ல போடுறேன் சார். குரூப்பில் போட்டு விட்டுருங்க. நாளைக்கு ரெட்டை குழந்தை ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். நாளை கழித்து புதன்கிழமை முடிச்சுக்கிறோம் கிளாஸை. சரியா? இதில் இந்த கட்டணம் செலுத்தாதவங்களாம் நாளைக்கு போட்டுடலாமா? போட்டலாம் சார், போட்டலாம், நாளைக்கு போட்டலாம். ஐயா நாளைக்கு தயவுசெய்து அந்த கட்டணம் செலுத்தாதவங்களாம் மீதி இருக்கிறவங்களாம் நாளைக்கு போட்டு விட்டுருங்க. கொடுத்துட்றேங்கய்யா, கொடுத்துட்றேங்கய்யா, சரி சம்பளம் வாங்கி கொடுத்துட்றேங்கய்யா. சரி 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 அது மாதிரி போட்டு விட்டுருங்க. அடுத்தபடி எப்பய்யா அந்த கிளாஸு? அது வந்து தேதி வந்து டிசம்பர் 15 வைக்கலாம்னு இருக்கோம். 15ங்களா? டிசம்பர் 15 தான் வைக்கணும். என்ன கிளாஸ்ங்க? இந்த இதுலேயும் நம்ம பிரசன்னம், கேபி பிரசன்னம், ஓகே கேபியில் பிரசன்ன வகுப்பு தொடங்க போகிறோம். ஓகே அதுக்கு வந்து 3000 ரூபா ஃபீஸு. சரிங்க. அது வந்து இதே மாதிரி 12 நாள் தொடங்கலாம்னு இருக்கோம். அதுக்கான டெமோ நேற்று நடந்துச்சு, முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க. அந்த வகுப்புக்கு நம்ம வகுப்பில் இருக்கிறவங்கள எல்லா பேரும் சேர்ந்துட்டா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பா ஐயா. அதில் எல்லாம் சேர்ந்துக்கிறீங்களா? சேர்ந்துக்கிறோங்க. சரி ஐயா, இதில் சீனிவாசியா நீங்களாம் பணம் போட்டு விட்டீங்களா? நான் போட்டு விட்டேன். இன்னொரு ஹாஃப் போடணுங்க. போட்டு விட்டுருங்க. ரைட்டா? ஆமாங்க. சரி சரி. இவர் ராஜமாணிக்கையா எல்லாம் கொடுத்துட்டாங்க. மற்ற செலுத்தாதவங்க நாளைக்கு ஈவினிங்குள்ளே செலுத்திடுங்க. சரிங்க. அடுத்த கிளாஸ்க்கு எல்லாரும் யார் யார் வர்றீங்கிறதையும் நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக வாங்க. இந்த வகுப்பு அந்த பிரசன்னத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதையும் அதையும் பிரசன்னம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முழுமையான ஜோதிடர் ஆகிடுங்க. சரியா? ஜோதிடர் ஆயிடுறேன்யா, பலன் சொல்றதுக்கு தான் பலன் சொல்றதுக்கு முயற்சி செய்யணும்யா ஐயா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 2-3 ஆ? டெய்லி போட்டோம். போட்டு பாருங்க. ஒரு டேட்டா பர்த் வாங்கி போட்டு பார்த்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. பாவட்டி காராட்டி இணைச்சாலே வந்துடும் சார். இருக்கலாம் வந்துடும். அதனால எல்லாம் வந்துடுவோம். மேக்சிமம் எல்லாரும் வந்து இதே தான் அதில் நடத்த போகிறது. ஒரு பாதியாவது இதை பற்றி நடத்த போகிறோம். இதே மாதிரி இந்த கிரக குறியாட்டி, பாவ குறியாட்டியில் முதல் நடத்தணுமா இல்லையா? 3 நாளைக்கு அதில் தெளிவாயிருவிய ஐயா. தெளிவாயிடலாம்ல? சரி, இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு இடத்துல சொல்லுங்க பாப்பா. அருமையா இருந்துச்சு ஐயா யார் சொல்றது? அவங்க பேரை சொல்லுங்க. மகேந்திரன் ஐயா. மகேந்திரன் ஐயா சொல்லிட்டீங்க. நல்ல அருமையா சொல்றேன். சரி, அடுத்து ராஜமாணிக்க ஐயா. 12 பாவத்தையும் நல்லா அழகா விளக்கி நட்சத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லு இது சப்ளாடு எல்லாத்தையும் எடுத்து அழகா எப்படி பலன் சொல்லணுங்கிறத ஒவ்வொரு பாவத்தையும் வச்சு காரணத்தோட வச்சு அந்த சப்ளாடையும் வச்சு குறியாடியை வச்சு நல்லா சிறப்பா எடுத்திருந்தீங்க. நன்றி, வணக்கம். சரி, பாலையா. எல்லாம் அருமையா இருந்தீங்க. எனக்கு எடுத்தது பூராவே நல்லா விளக்கமா விவரமா இதை விட தெளிவா யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா எடுத்திருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சரி சரி. இல்லை, நீங்க எதிர்பார்த்து வந்தது கிடைச்சிச்சா? கிடைச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை நீங்க விளக்கிடுவீங்கல்ல? விளக்கலாங்க. விளக்கலாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே எனக்கு என்ன செஞ்சிடணும்? ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ரைட். நீங்க இந்த பிரசன்ன வகுப்புக்கு வந்துருங்க. சரி. அப்பதான் அந்த இந்த கண்டினியூட்டி உங்களுக்கு ஜாதகத்தை எப்படி நம்ம வந்தோடனே பிரசன்னத்தை ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஜாதகத்தை மட்டும் வைக்காமல் பிரசன்னத்தில் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சம்பவம் எப்போ நிர்ணயம் பண்ணுறது, ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, இது என்ன செய்யும் அப்படிங்கிறத அதில் நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். ஒருத்தர் பரீட்சை எழுத போகிறேன், நான் பாஸ் பண்ணுவேனா, எவ்வளோ மார்க் வாங்குவேன், நான் எந்த இடத்துக்கு இப்போ எத்தனை மணி நேரத்தில் வருவானா வரமாட்டானா, அப்படி எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்க போகிறோம். சரி,
அடுத்து வேற ஐயா சீனிவாஸ் ஐயா, ஐயா சீனிவாஸ் ஐயா, சரி சாமிஜி. வணக்கம். ரொம்ப சிறப்பு சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு, நல்லா இருக்கு. ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்துக்கிறது தெளிவுபடுத்திட்டீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரியலா ஒரு ஜாதகத்தை போட்டோம். ஆமா, சிறப்பா இருக்கு. மற்றவங்க மாதிரி ஒரு அவங்க ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லலை. டெமோ காட்டியாச்சு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்பப்போ நம்மகிட்ட என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால என்னங்கய்யா? பிஆர்எஸ் கொடுத்துட்டீங்களா நீங்க? ஆமாங்க. பிஆர்எஸ் கொடுத்துட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கய்யா. 10 கூடிய புதன் 2ஆம் இடத்துல. 10 கூடிய புதன் 2ஆம் இடத்துல. சனியோட கேஸ் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால இவர் வந்து பணியை தொடர முடியாது. எப்ப விட்டோம்னா அதுவும் சொல்லலாம், ஆணித்தரமா டேட் கொடுக்கலாம். ஆமா, இவருக்கு எல்லாமே பாருங்க, எல்லாமே இருந்தா பட் அதே பிசினஸ் தான் பண்ணி நிறுத்துங்க ஐயா. விஆர்எஸ் சித்தர்கள் அதே பிசினஸ் தான் பண்ணி நிறுத்துங்க. அப்படி விஆர்எஸ் கொடுத்துட்டீங்களே, வெளியே வந்துட்டீங்க, திரும்ப உள்ள போயிருக்கீங்க. வெளியே வந்துட்டு ஏன்னா சனி அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. கெபாசிட்டி இல்லைங்க, நான் அட்வைசர் ஆயிடுவாரு. நான் ஒரு அப்போ இவருக்கு 2ஆம் பாவம் வர்றதுனால எப்பயும் சம்பாதிக்கக்கூடிய தில்லு இருக்குல்ல இவருக்கு. சனி உட்கார்ந்துட்டாரு. அவ்வளவுதான். வெரி குட். நல்ல சிறப்பா இருக்கு. சிறப்பா ரைட். சரி, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ, நன்றிங்க. சரி, அப்போ முடிச்சுக்கலாமா? நாளை எதிர்பார்க்குறேன். எல்லாரும் கலந்துக்கங்க. எல்லாரும் கலந்துக்கங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். நன்றிங்கய்யா.